தமிழ்நாடு 2036க்குள்ள 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி ஆகும்னு தமிழ்நாடு சிஎம் விஜய் சார் ரீசெண்ட் டார்கெட் செட் பண்ணி The Tamil Nadu Chief Minister, whom I saw in flesh and blood for the first time, I've seen him in movies and TV. I was very impressed when he said, if I'm quoting him right, that Tamil Nadu wants to grow to a $1.5 trillion economy by 2035. Apart from that, my colleagues will tell you what he asked about. And so I will stop. வாவ், இப்படி யோசிக்கவே ஒரு தைரியம் வேணுங்க. ஆனா சில பேருக்கு இது இம்பாசிபிளா தோணலாம். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல சைனாவோட குவாங்டாங் ப்ராவின்ஸும் இவ்வளோ பெரிய எக்கனாமி பவர் ஹவுஸ் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க $2 trillion மேல எக்கனாமி. அவங்க என்ன டிஃப்ரெண்டா பண்ணாங்க? இதே மாதிரி தமிழ்நாடுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஆனா இன்னொரு முக்கியமான கொஸ்டின், growth வேணும்னு அக்ரிகல்ச்சரை சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? இல்ல மேனுஃபேக்சரிங், ஏஐ, டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நியூ எக்கனாமிக் மாடல் உருவாக்க முடியுமா? அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாடு கிட்ட நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குங்க. ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், ஸ்ட்ராங் ஐடி செக்டர், என்ஜினியரிங் டேலண்ட், மேஜர் போர்ட்ஸ், குட் இண்டஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். இதுல நம்ம ஆல்ரெடி லீடிங். இந்த ஃபவுண்டேஷன் ஏற்கனவே இருக்கிறது. அடுத்த ஸ்டெப் என்ன? சிம்பிள் மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்ல, டிசைன் இன் தமிழ்நாடு, இன்னோவேட் இன் தமிழ்நாடு, பில்ட் ஏஐ இன் தமிழ்நாடு, எக்ஸ்போர்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சைனால குவாங்டாங் ப்ராவின்ஸ் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு. இந்த குவாங்டாங் எக்கனாமி 2 ட்ரில்லியனுக்கும் மேல இருக்குங்க. குவாங்டாங் ஓவர் நைட்ல ரிச் ஆகல. ஓவர் நைட்ல நடக்கிறது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும்தான். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அது இவ்வளோ பெரிய எக்கனாமிக் பவர் ஹவுஸ் இல்லை. The question is, what did Guangdong do differently? அதுலேருந்து நம்ம தமிழ்நாடு என்ன கற்றுக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேனுஃபேக்சரிங்கை ப்ரியாரிட்டி பண்ணாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக கம்பெனிஸை இன்வைட் பண்ணி கம்பெனிஸ்க்கு அங்கே ஃபேக்ட்ரிஸ் கட்ட ஆரம்பித்தாங்க. இதனால மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப் உருவாச்சு. எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப சர்ப்ளஸாக ஜாஸ்தியாச்சு. செகண்ட் பாயிண்ட், அடுத்து சைனாவோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், SEZs உருவாக்குனாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் ஷென்சன். அங்கே கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு கொடுத்தது என்னன்னா, ஃபாஸ்டர் அப்ரூவல்ஸ், பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ். இதனால வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது. கம்பெனிக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கவே 6 months எடுத்தா கம்பெனிஸும் சரி நாங்கள் வேற கண்ட்ரிக்கு போகிறோன்னு கிளம்பிடுவாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சைனா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஹைவேஸ், போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், மெட்ரோ சிஸ்டம்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணாங்க. ஃபேக்ட்ரிஸ் பில்ட் பண்ணுறது மட்டும் பத்தாதுங்க. ப்ராடக்ட்ஸ் உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் ஆகணும். அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் வேர்ல்டு கிளாஸாக மாற்றினாங்க. நம்மள சில பேர் ஹைவேஸு, போர்ட்ஸு, ஏர்போர்ட்ஸ் எல்லாம் லக்ஸுரின்னு நினைக்கிறாங்க. அமேசான் ஆர்டர் நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகணும்னு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணாமா? ரோடு நல்லா இருந்தால் லாஜிஸ்டிக்ஸ் ஃபாஸ்ட் ஆகும். ரோடில் போத்தோல் அதிகமாக இருந்தால் கூட்ஸை விட சஸ்பென்ஷன் தான் அதிகமாக ஒர்க் ஆகும். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் சைனா டாய்ஸு, க்ளோத்ஸு, சிம்பிள் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஆனால் அங்கேயே ஸ்டாப் பண்ணலைங்க. அடுத்த லெவலுக்கு மூவ் ஆனாங்க. எலக்ட்ரானிக்ஸு, ஏஐ, ரோபோட்ஸு, அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு குவாங்டாங் இஸ் ஹோம் டு குளோபல் டெக்னாலஜி கம்பெனிஸ் லைக் ஹுவாய், டென்சென்ட் அண்ட் DJI. அதாவது லோ வேல்யூ மேனுஃபேக்சரிங்ல இருந்து ஹை வேல்யூ இன்னோவேஷன் எக்கனாமியா மாறுச்சு. அடுத்த சீக்ரெட், எஜுகேஷன். சைனா என்ஜினியரிங் காலேஜ், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ், வொகேஷனல் ட்ரைனிங்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. கம்பெனிஸ்க்கு ஸ்கில்டு என்ஜினியர்ஸ் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருந்தாங்க. அதனால நியூ இண்டஸ்ட்ரீஸ் ரேப்பிடா க்ரோ ஆச்சு. நம்ம ஊர்ல காலேஜ் முடிச்சதும் கம்பெனி ஃபர்ஸ்ட் கேட்கறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஃப்ரெஷ் கிராஜுவேட் மைண்ட் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இங்கே ஏன் நான் வரேன்? ஸோ எஜுகேஷன் மட்டும் பத்தாது, ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கணும். வாட் கேன் தமிழ்நாடு லேர்ன்? குவாங்டாங் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு $2 trillion எக்கனாமி ஆயிருக்கு. தமிழ்நாடுக்கும் இந்த பொட்டென்ஷியல் இருக்கு. சைனா மாடலை காப்பி பண்ணணும்னு நான் சொல்லலை, ஆனால் சக்ஸஸ்ல இருந்து லெசன்ஸ் கற்றுக்க கூடாதா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், மேனுஃபேக்சரிங், ஏஐ, எலக்ட்ரானிக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் லீடரான அக்ரிகல்ச்சர் செக்டாரை என்ன பண்ணுறது?
அத மாடர்னைஸ் செய்யணும். அதாவது லெஸ் லேபர், ஹை ப்ரொடக்டிவிட்டி. More farmers doesn't automatically mean a stronger agriculture sector. Higher productivity தாங்க முக்கியம். அதனால கவர்மெண்ட் பெட்டர் குவாலிட்டி சீட்ஸ், மாடர்ன் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட், சயின்டிஃபிக் ஃபார்மிங் மெத்தட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், இரிகேஷன் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணா 1 ஏக்கர் நிலத்துல முன்னாடியை விட ஜாஸ்தியான விளைச்சல் கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது லெஸ் எஃபர்ட், மோர் அவுட்புட். செகண்ட், மெக்கனைசேஷன் அண்ட் ஏஐ. முன்னாடி ஒரு வயலை அறுவடை பண்ண 20 பேர் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு precision farming, harvesters, ரைஸ் டிரான்ஸ்பிளான்டர்ஸ், ஸ்மார்ட் அண்ட் ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணி சென்சார்ஸ், ஜிபிஎஸ், ட்ரோன்ஸ், ஏஐ ஃபார் அக்ரிகல்ச்சர்னு எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இந்த மெஷின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதே வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்க. அதனால ஈல்ஸும் எக்ஸ்போர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபேக்ட்ரிஸ் பில்ட் பண்ணணுங்கிறதுக்காக அக்ரிகல்ச்சர் லேண்டையும் இண்டஸ்ட்ரியல் லேண்டாக மாற்றக்கூடாது. ப்ரைம் ஃபார்ம் லேண்டை ப்ரொடெக்ட் பண்ண கடுமையான பாலிசிஸ் கொண்டு வரணும். ஏன்னா ஃபுட் செக்யூரிட்டி இஸ் நேஷனல் செக்யூரிட்டி. ஒரு நாடு அவங்களோட மக்களுக்கு ஃபுட்டு கொடுக்க முடியல அப்படின்னா அது பெரிய எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரா கிராப்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ராசஸிங், லைஃப் ஸ்டாக், ஃப்ரூட் ஃபார்மிங், வெஜிடபிள்ஸ், அக்வாகல்ச்சர், க்ரீன் ஹவுஸ் அது மாதிரியான ஹையர் வேல்யூ அக்ரிகல்ச்சருக்கு மாறணும். இதனால ஃபார்மர்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இட்ஸ் அபவுட் இன்க்ரீசிங் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடெக்டிங் ஃபார்ம் லேண்ட் அண்ட் யூசிங் குளோபல் ட்ரேட் வேர் எவர் நீடட். ஸோ ஒரு எக்கனாமி வளரணும்னா அக்ரிகல்ச்சரை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அக்ரிகல்ச்சரை மாடர்னைஸ் பண்ணணும். ஃபோன் இம்போர்ட் பண்ணிக்கலாம், கார் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஆனால் டெய்லி லஞ்சை இம்போர்ட் பண்ண முடியுமா? அதே நேரத்தில் மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், எக்ஸ்போர்ட்ஸ் இந்த செக்டர்ஸில் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தமிழ்நாடுக்கும் அதே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அக்ரிகல்ச்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே ஹை வேல்யூ இண்டஸ்ட்ரீஸ் மூலியமா எக்கனாமியை நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு எடுத்துட்டு போகணும். ஆனால் சக்ஸஸ் வரணும்னா கன்சிஸ்டன்ட் பாலிசிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னோவேஷன் இது எல்லாம் அடுத்த 10 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணணும். 2036 ரோட் மேப்பை எப்படி டிசைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டயர் ஹையஸ்ட் எக்கனாமி இம்பேக்ட், ஏஐ, செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங், இவிஸ், பேட்டரிஸ், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அதாவது ஜிசிசிஸ். டயர் 2ல என்ன இருக்கணும்னா, மேஜர் க்ரோத் என்ஜின்ஸ், பயோடெக்னாலஜி, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி, போர்ட்ஸ் அண்ட் மேரிடைம் எக்கனாமி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். டயர் 3ல லாங் டேர்ம் மல்டிப்ளையர்ஸ் இருக்கணுங்க. ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, டூரிசம், எஜுகேஷன், எக்ஸ்போர்ட்ஸ், கிரியேட்டிவ் எக்கனாமி, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், வாட்டர் டெக்னாலஜி, ஸ்மார்ட் சிட்டிஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு 2036க்குள்ள 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி ஆகுமா? கமெண்ட் செக்ஷன்ல 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு குரூப் 100% பாசிபிள், இன்னொரு குரூப் இம்பாசிபிள். நான் பாப்கார்ன் எடுத்துக்கிட்டே கமெண்ட்ஸ் படிக்க போறேன். பட் சீரியஸ்லி உங்க ரீசன் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.